ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா மட்டன் சாப்ஸ் தாங்க. கிரேவி மாதிரி பண்ண போவாங்க. இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. மட்டன் சாப்ஸுங்க 500 கிராம் வாங்கியிருக்கேன். இது பாருங்க எலும்பு கறியுமாக தான் இருக்கும், ரிப்போடு வரும். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது வதக்கத்தான் போதும், அதனால் இது ரெண்டாக கட் பண்ணால் போதும். மசாலாவுக்கு தேவையான ஐட்டம் பார்த்துடலாங்க. 7 வரமிளகா, பட்டை 2, கிராம்பு 4, அன்னாசிப்பூ 2, வரமல்லி 1 டேபிள் ஸ்பூனுங்க, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவலுங்க அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன். இப்போ தவா ஹீட் ஆனணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. தாளிப்பு ஐட்டம் சேர்த்து எல்லாம் வதக்கணுங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் பாருங்க. வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. தேங்காய் துருவல் இருக்குல்ல அதை சேர்த்துடலாங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்குனதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாங்க. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க. பாருங்கள், குக்கரில் தான் இப்போ நான் மட்டன் வேக வைக்க போகிறேன். ஸோ மட்டனோட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துடலாங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்க, வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தவாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. கொஞ்சமாக ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் சுண்டிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்போ சுண்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும், குழம்பு மாதிரி இருக்காது. இது சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.